ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன பற்றி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் இன்னைக்கு காலை அதிகாலையில் 29ஆம் தேதி ஜூன் மாதம் 29ஆம் தேதி வந்து ஆனி மாதம் 15ஆம் தேதி இந்த கிழமை பௌர்ணமி அன்னைக்கு இன்று காலையில் ஒரு 6 மணி அளவில் சூரியனுடைய உதயம் வந்து மிக அற்புதமான ஒரு அதிசய காட்சியாக இருந்தது. மிக சூப்பராக இருந்ததுங்க. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். கடல்ல இருந்து அந்த வியூவை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளால் கண்கொள்ளாத காட்சியாக இருந்துச்சு. கடலுக்குள்ளேருந்து அந்த முருகப்பெருமானே வெளியில் வர மாதிரி ஒரு காட்சி நம்மளால் நம்ப முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்றைக்கி காலையில் பௌர்ணமிக்கு போக முடியாத நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய எண்ணங்களை வந்து இந்த நேச்சுரல் இயற்கையான இந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனையும் நடக்கும். இந்த சூரிய உதயம் வந்து தண்ணீருக்குள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய அனைத்துமே இருக்குது. கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோ முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கடலில் விட்டு தண்ணீர் தரையை விட்டு அந்த தண்ணீர் மடத்தை விட்டு மேலே தெரியும். ஸோ அந்த அளவுக்காக உங்களுக்காக ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது அந்த முருகர் வந்து தண்ணீருக்குள்ளே இருந்து, அதாவது முருகர் பிரிட்டிஷ்காரங்க வந்து கடலுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகும்போது உள்ளே முங்கிட்டார், திரும்ப அதை வந்து உள்ளேருந்து வெளியில் வந்தார் இல்லையா. ஸோ அதே போல் இந்த சூரியன் வந்து உள்ளேருந்து வெளியில் வருது, நம்ம முருகரே வெளியில் வர மாதிரி ஒரு காட்சி. ஸோ அதனால் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இவர்கிட்ட சொல்லி நிறைவேற்றிக்கோங்க. இதுவும் உங்களுடைய முருகரின் வாகனமும் வந்திருக்கிறாங்க, இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் நம்ம வந்து சேர்த்து வீடியோ எடுத்தோம். முருகர் நேரில் பார்த்த மாதிரி அவர்கிட்டே சொல்லுங்கள், இதை நிற்கிறாரு முருகர், இவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர்கிட்ட போய் உங்களுடைய என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை வந்து அவர் அங்கே போய் சென்ட் பண்ணிடுவாங்க. 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இவங்க 2 பேர்கிட்ட சொன்னீங்கனாலே போதும், உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு என்ன பிரச்சனை, கடன் தொல்லை, காதல் பிரச்சனை, இல்லை வீட்டு பண பிரச்சனை, இல்லைனா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இவங்ககிட்ட சொல்லுங்கள். வியாபாரத்தில் பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, என்ன குறை இருந்தாலும் சரி இவங்ககிட்ட மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டுங்க. அவங்க பார்த்துக்கிடுவாங்க எல்லா வேலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, முருகருடைய அதாவது ஹெல்ப்பர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இவங்க போய் முருகர்கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து இந்த மாதிரி நண்பருக்கு வந்து இந்த மாதிரி குறைகள் இருக்குது, அது நீங்கள் தீர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே நேரம் சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யார்ட்டையும் போய் திரும்ப இன்னொருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி காலையில் அதிகாலையில் எடுத்த 6 மணி வீடியோ தாங்க இது. ஸோ இதை மறக்காமல் உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான அங்கமாக நினச்சி இதை பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.